ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்டில் எலெக்ஷன் பற்றின டாபிக் பார்க்கலாம். அதாவது இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வந்து நம்ம யாரை பார்த்து ஃபாலோ பண்ணுறோன்னா யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாண்டு பார்த்து ஃபாலோ பண்ணோம். இந்த எலெக்ஷன் பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் பார்த்தோன்னா 324 329 வரைக்கும். பார்ட் 15 வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 324. தென் வந்து பார்த்தோன்னா ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியும் 2 தேர்தல் அதிகாரியும் இருப்பாங்க. அதாவது 1+2 ஃபார்மேட்டில் இருப்பாங்க. தென் வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். இந்த குடை ஓலை முறை, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி தேர்தல் பற்றின ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்கு. அதாவது பராந்தக சோழன் காலத்தில் குடை ஓலை முறை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் இங்கே, பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே வந்து 25 ஜனவரிலேருந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தோன்னா நோட்டா, இந்த நோட்டா வந்து ரூல் 49 அந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961. அப்புறம் வந்து பார்த்தோன்னா VVPAT அப்படின்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல்னு சொல்லுவாங்க. இது வந்து சிஸ்டம் வந்து எப்போது 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த எலெக்ஷனில். இந்த நோட்டா வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது வந்து பார்த்தோன்னா 2014 எலெக்ஷனில் தான். தென் வந்து 14th கண்ட்ரியாக வந்து நம்ம இந்தியா வந்து இதை செயல்படுத்தியிருக்காங்க. எல்லாமே 14 வரும். அது கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.